ஆனா விடுதலை சிறுத்தைகளை வச்சு என்ன பேச விடுவாங்க? ஈழத்திலே தலைவர் படை நடத்தி கொண்டிருக்கும் போது உங்கள் கட்சி தலைவர் சீமான் படம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆமா, படம் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனா 2009 ஈழ இனப்படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க, அவர் என்ன செஞ்சாரு, அதாண்டா வரலாறு. அதான் வரலாறு. 2009க்கு முன்னாடி சீமான் என்ன செஞ்சாருங்கிறது வேலை இல்லை. 2009க்கு அப்புறம் சீமான் என்ன அரசியல் பேசுறார், என்ன அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தார், இதுதான் வரலாறு. இதான் வரலாறு. ஈழத்துல தமிழீழ விடுதலை புலிகள் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கும் போது சென்று வந்தவர்கள் இவர்கள். கோவைக்கு ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், அண்ணன் தொல் திருமாவர்களா இருக்கட்டும், அப்ப போயிட்டு வந்தாங்க. ஆனா 2009க்கு அப்புறம் இவர்கள் எந்த காங்கிரஸ் கட்சி, எந்த திமுக நம் இனத்தை ஈழத்துல 1.25 லட்சம் ஈழ தமிழர்களை கொத்து குண்டுகள் போட்டு அழித்ததோ அந்த திமுகவோடு அந்த காங்கிரஸோடு கைகோர்த்து நின்றார்கள். 2009க்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் படபோச்சி முடிஞ்சிருச்சு, இனம் அழிஞ்சு விட்டது, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இயக்கம் அழிஞ்சு போனது, இருந்தாலும் இனப்படுகொலையின் வேதனையை தமிழர்களுக்கு, உலக தமிழர்களுக்கு கடத்துவேன் என்று சொல்லி 2009 இருந்து இப்ப வரைக்கும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கிறார். யாரு இயக்கத்துக்காக நிற்கிறாங்க, யாரு தமிழர்களுக்காக நிற்கிறாங்க? புரிஞ்சுக்கோ. யாரு நிற்கிறாங்க? எங்கேயோ ஒரு தீவுல ஈழத்துல 1.25 லட்சம் தமிழர்களை படுகொலை செய்து விட்டாங்க, இனப்படுகொலை செய்து விட்டாங்க. அவர்களுக்காக ஆண்டுக்கு 2 நாள், மே 18, நவம்பர் 27, 2 நாளையும் மிகப்பெரிய ஒரு மாநாடு போட்டு என் இனம் எப்படி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி உலக தமிழர்களுக்கு, உலகத்து மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் பிறந்த இனம், பிறந்த மண்ணு, தமிழ்நாட்டு தமிழர்களை சாக விட்டுருவாரா? கேட்டு பாரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி பார்த்து பயப்படுது. வந்தா என்ன செய்யறது அப்படின்னு. வந்தா வெட்டுவோம். வந்தா நீ செத்த ராஜா, வந்தா செத்துருவே. இந்த பேசால விஜயநகர பேரரசை நாங்கள் அமைப்போம். வா, நீ 600 ஆண்டுகால விஜயநகர பேரரசின் ஆட்சியை இங்கே நிலைநிறுத்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறாய். நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தமிழ் மொழியை அதனுடைய சொந்த தாய் நிலத்தில் அரியணை ஏற்றுவதற்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன். எது சரி? காலம் தீர்மானிக்கட்டும். விஜயநகரத்தை கொண்டு வராமலே இப்படி பேசுறாச்சா? அப்பயாவது 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாக்களிக்கக்கூடிய இந்த இளிச்சவாய் தமிழன் திருந்தி தொலைகிறான்னு பாப்போம். இன்னும் பேசு. பால் எடுத்து விட்டு வருவாங்களாம்ல, வெட்டிருவ நீ அந்த இடத்துக்கு வர வச்சோம். திராவிடமா, தமிழ் தேசியமா, இல்ல அரசியல் மான தமிழரா, இல்ல தமிழர்களை ஏற்றி பிடிக்கக்கூடிய தெலுங்கர்களா? இது அரசியல் களம், இதான் தேர்தல் களம். மாறுது. எங்களுக்கு தெலுங்கர்கள் மேல எந்த பிரச்சனை இல்லை, கன்னடர்கள் மேல பிரச்சனை இல்லை, மலையாளிகள் மேல பிரச்சனை இல்லை. தெலுங்கனாவா? ஏன் திராவிடனா வர? முதலமைச்சர் பேசுறாரு, திராவிட பொங்கல் வைப்போம். சரி, திராவிட பொங்கல் வைப்போம். ஏன் திராவிட ஏகாதி பண்டிகை கொண்டாடுவோம், ஏன் திராவிட உகாதி பண்டிகை கொண்டாடுவோம், ஏன் திராவிட ஓணம் கொண்டாடுவோம். உங்க வாயில வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? ஏகாதி, உகாதி தெலுங்கர்கள், கன்னடர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, ஓணம் மலையாளிகள் கொண்டாடக்கூடிய பண்டிகை, அதுக்கெல்லாம் திராவிடம் போட மாட்டேங்கிறீங்க. தமிழன் இழிச்சவா போய தமிழர் திருநாள் பொங்கலை திராவிட பண்டிகை, திராவிட திருநாளை கொண்டாடுறீங்க. பேசு. எவ்வளவு நாளுக்கு பேசுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த மண்ணில் தமிழன் ஆளுவான். உலகத்துல பல்வேறு மனித கூட்டம் இருக்கலாம், பல்வேறு இனங்கள் இருக்கலாம். அவனுடைய தாய்மொழியில பேசுவான். ஆனா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடினா எல்லா மொழிகளுக்குமான தாய்மொழி
மொழியில நாம பேசிட்டு இருக்கோம். அந்த தாய்மொழியை அதனுடைய தாய் நிலத்துல ஆளு மொழியாக வைக்க முடியல. சட்டமன்றத்துல தமிழ் இல்ல, அறிக்கையில தமிழ் இல்ல, ஆட்சி மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல, வழக்காடு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல. தமிழன் வீட்டுல இல்ல, நாட்டுல இல்ல, வீதியில இல்ல, தெருவுல இல்ல, எங்கேயும் இல்ல. இதையெல்லாம் மாத்தணும்னு ஒரு கட்சி இருக்கு, அதான் நாம் தமிழர் கட்சி. யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி 21 திருச்சியில மாநாடு. என்ன மாநாடு? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. யாரு போடுறா? நாம் தமிழர் கட்சி, நாங்க போடுறோம். இந்த சில்லாக்குழியில மட்டும் உறவுகள் பெருவாரியா வாங்க, உங்க மண்ணு, உங்க மாநாடு, உங்க அரசியல், உங்க மரத்துக்கான அரசியல், உங்க நிலத்துக்கான அரசியல், உங்கள் மலைக்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி பேச போது. உனக்காக பேசுற என்ன அரசியல பேசுறான்னு பார்க்க வாங்க. இந்த திருச்சியில நடக்கக்கூடிய மாநாடு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் திருப்பத்தை தரட்டும். தமிழர்கள் வாழ்க்கையில ஒரு எழுச்சியை தரட்டும். என்ன எழுச்சியை தருவீங்க? 1000 ரூபாய் தர மாட்டீங்க, 2000 ரூபாயும் தர மாட்டீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? நாங்க தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், இதை மட்டும் தான் தருவோம். தரமான கல்வி நான் மக்களுக்கு என்னன்னு புரியல சாமி, புரியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலின் தனக்கு ஒரு படிப்பு வேணா துபாயில போய் படிக்கிறாரு. தனக்கு ஒரு விளையாட்டு தெரிஞ்சுக்கணும் துபாயில போய் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா நம்ம வீட்டு பிள்ளைய காம்பவுண்ட் சுவர் கூட இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்குதுங்க. பள்ளிக்கூடம் மேற்கூரை இடிஞ்சு விழுகுது. சோத்து தட்டுல விழுந்திருந்த கல்லு அந்த தலையில விழுந்திருந்தா யார் பதில் சொல்றது? போச்சு. 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு காசு வித்தா, வாக்க வித்தா, இதான் நிலைமை. நாம் தமிழர் கட்சி ஒரு சட்டம் கொண்டு வருது. என்ன சட்டம்? தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தின் மூலமாக சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேரும், அது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கட்டும், இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்ல நாட்டின் அமைச்சர் யாராக இருக்கட்டும், பெரம்பலூர் மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், இல்ல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய சாதாரண பியூனு, சாதாரண கிளர்க்கு, எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில மட்டும்தான் படிக்க வைக்க வேண்டும் என்ற திட்டம். அப்ப பள்ளிக்கூடத்தில் காம்பவுண்ட் சுவர் கட்டாம இருப்பாங்களா? வெள்ளை அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, டீச்சர் போட்டு, ஸ்கூல்ல நூலகம் வச்சு, ஊர்ல ஒரு லைப்ரரி வச்சு, நூலகம் வச்சு, காம்பவுண்ட் சுவர் கட்டி பல ஆக்கிட மாட்டீங்க. அதுக்கு தான் இந்த திட்டம்.